வணக்கம். வணக்கம் ராஜினி. வணக்கம். வணக்கம் பாருங்கள். வணக்கம் 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 சார். வணக்கம். நாட்டுல என்னதான் நடக்குது இலங்கையில? என்ன பிரச்சனை? அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். 15 வயது பிள்ளை இந்த கதை ஒன்றோடு தெரியுது. வணக்கம் சார். இளவால மாதகள் உண்டு இளவால மாதகளாக்கும் அந்த புள்ள யாழ்ப்பாணம் சொன்னா தெரியல. இளவால. வணக்கம் எல்லோருக்கும். ஜெயநடேசன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வீட்டுல புட்சன் மியூசி வந்திருக்கு. நான் கொஞ்சம் பொறுத்து என்ன சொல்றீங்க? விளங்கல்ல. என்ன சொன்னீங்க? யார் சொல்லல? புட்சன் மியூசி வந்து நிக்கிறான். கிளீன் பண்றதுக்காக. ஓகே ஓகே ஓகே. என்ன இளவால பாக்கல. அத மட்டுமா விட்டுட்டீங்க? நான் நினைச்சது பாலான சொல்ல ஒலிக்கிடுவேன்னு நினைச்சேன். நான் அவரை விட்டுட்டேன். அது 40,000 அது முந்தின ஆண்டு. இது 15 வயது பிள்ளையா? 15 வயதுக்குள்ள அவக்கு 15 வயதுல ஒரு 2 காதல். என்ன 40,000 வித்த கிளிநொச்சியில அதுவும் ஆமாம். என்ன ஐயோ கடவுளாரே, மழை அச்சிதான் தொடங்கணும். வெளிநாட்டை மிஞ்சிட்டு வாணி. வெளிநாட்டோட ஒப்படையலாக்கா? இது இல்ல யூரோப்பாவை மிஞ்சிட்டு என்ன சொல்றீங்க? இங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள். இல்ல இல்ல, இது ஜெர்மன்காரருக்கு 14-15 வயது காதல். வெள்ளக்காரனுக்கு இயற்கை காதல் மட்டுமில்ல, எவ்வளவு யாரும் வித்த கதை நாங்க கேள்விப்படல தானே. பிள்ளைய வித்த கதை போனும் பண்ணிக்கிறா. ஒரு கதையை பேச்சே போயிட்டு பொழுது போங்க. தலைவலிக்கு உண்மையாதான் என்ன அதை பார்த்தாலே மனம் எல்லாமே இந்த போனுகளால வந்த வினை. அவங்க டிக்டாக் காதல்ல வந்து அவரை விட்டு இன்னொருத்தனோட தான். வயது 15. கடவுளே கடவுளே. சரி, நாங்கள் அப்படி ஓடுவோம். நேரம் விட்டு 4 ஆகிவிட்டது. அன்பினே சௌரவர்கள் அனைவருக்கும் மீதான சபாய் பொழுதேன் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்களுடைய பேச அரைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 மற்றும் ஒரு செவ்வாய் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே இடம்பெறும் நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றது. அதில் இன்று கேள்விக்கணைகள் இணையப்படுகின்றது. பயனும் பயிரும் இன்று ஜெயநாடு பக்கமாக தவிர்க்கப்படுகின்றது. ஆகவே முதலில் வருகின்றது மும்மத சிந்தனை நேரம். தொடர்ந்து யோகாசன பயிற்சி ஆசிரியர் தர்ஜினி சண்முகனான் அவர்கள் இணைகின்றார்கள். தொடர்ந்து பொருட்சொல் மற்றும் தினக்கவி. அதனை தொடர்ந்து வருகின்றது கேள்விக்கணைகள் தோப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள். தொடர்ந்து ஊரோடு விளையாடு வஜிதா முகமட்டவர்கள். அதனை தொடர்ந்து வருகின்றது கேள்விச்சாரம் சிவதார்சனி ராகவன் அவர்கள். இப்படியாக இன்றைய நேரலை நிகழ்ச்சிகள் இடம்பெற காத்திருக்கின்றது. வணக்கம் தமிழக்கா. வணக்கம் எல்லோருக்கும். பாருங்கள். உற்சாக வணக்கம் பாணி. மும்மத சிந்தனை நேரம் தற்போது. டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் என்கின்றார் திருப்பாடலாசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமென். அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சிலிருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 2073 பாஸ்கா காலம் 4ஆம் வாரம் இன்று செவ்வாய் தினமுமாகும். இன்று திரு அவை புனித லூயி மரிய கிளிஞான் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, நம்மை படைத்தவரை நாம் நினைத்து பாடுவோம். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகளுமையா,
சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகளுமையா. தகப்பனே உம்பிடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம்பிடத்தில் தகன பலியானே, ஐக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், உம்மைக்கேணி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகளுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகளுமையா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 22 30 வரை. அக்காலத்தில் எருசலேமின் கோவில் அர்ப்பண விழா நடைபெற்றது. அப்பொழுது குளிர்காலம். கோவிலின் சலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். அப்போது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எவ்வளவு காலத்துக்கு எங்களை தயங்க வைப்பீர்? நீர் மெசியாவாக இருந்தால் தெளிவாக சொல்லிவிடும் என்று கேட்டனர். அதற்கு இயேசு, நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் தான் விசுவசிக்கின்றதில்லை. என் தந்தையின் பெயரால் நான் புரியும் செயல்களே எனக்கு சாட்சியம். ஆனால் நீங்கள் என் ஆடுகளைச் சேர்ந்தவர்களாக இராததால் விசுவசிக்கின்றதில்லை. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன, நானும் அவற்றை அறிவேன், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு முடிவில்லா வாழ்வு அளிக்கின்றேன், அவை என்றும் அழியா. எவனும் என் கையிலிருந்து அவற்றை கவர்ந்து கொள்ளுவதில்லை. என் தந்தை எனக்கு அளித்த அனைத்திலும் பெரிது. என் தந்தையின் கையில் இருந்து எவனும் எதையும் கவர்ந்து கொள்ள முடியாது. நானும் தந்தையும் ஒன்றே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நானும் தந்தையும் ஒன்றே. நேற்று முன்தினம் இஸ்ராயலிலே நடந்த ஒரு ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் நெதன்யாகுவுடைய அரசாங்கத்தை எதிர்த்து அந்த மக்கள், கிறிஸ்தவ மக்கள், ஒரு ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒன்று நடத்தினார்கள். நீ ஒரு அக்கிரமக்காரன், நீ செய்வது அத்தனையும் கொலை, கொள்ளை, ஆகவே இதை விட்டு நீ உன்னுடைய பதவியை விட்டு விலகு என்று சொல்லி அவருக்கு எதிராக அந்த மக்கள் ஆரவாரம் செய்தனர். ஆனால் அதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு விஷயத்தையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மெசியா வருவார் என்ற வார்த்தை தான். ஆகவே மெசியா வந்தது எப்பவோ அவர் வந்து விட்டார். அது வந்து இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது. ஆனால் இருந்தாலும் அவர்கள் மெசியா வருவார் என்ற நம்பிக்கையோடு இன்னும் இருக்கிறார்கள். அவர்களது விசுவாச குறைவுதான். ஆகவே அந்த காலத்திலேயே தொடர்ச்சியாக இறைவாக்கினர்கள், தீர்க்கதரிசிகள் சொன்ன எத்தனையோ வார்த்தைகளை நம்பாமல் இன்றும் அந்த மக்கள் மெசியா வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இயேசு இன்றைய நாளிலே கூறுகின்ற அந்த வார்த்தையானது நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கின்றோம் என்று நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். வரவிருக்கும் மெசியா என்று யூதர்களிடம் தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஆனாலும் வரவிருக்கும் மெசியா இவரே என்று நம்பவில்லை. அங்குதான் கல்மணம் கொண்ட யூதர்களை பார்த்து, நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்று கூறுகிறார். ஆம், திருமுழுக்கு பெற்ற நாம் கிறிஸ்து ஒருவரே வரவிருக்கும் மெசியா என்று அறிக்கையிட அச்சம் கொண்டு யூதர்களைப் போல் இன்றைய நாளிலே வாழ்கின்றோம். அவரில் நம்பிக்கை கொள்ள தயங்குகின்றோம். உண்மை கடவுளாய் விளங்கும் இயேசுவை ஆவியிலும் உண்மையிலும் வழிபட்டு நம்பிக்கை கொண்டு அறிக்கையிட்டு வாழ இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி அழைக்கின்றது. அப்போது இயேசுவின் மந்தகளாய் திகழ்ந்து நிலைவாழ்வு என்னும் முன்னக தாய்நாட்டை நாம் உரிமையாக்கிக் கொள்ளலாம்.
மன்னிக்கும். இறைவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவர் போல் நம்பிக்கை வைத்தால் தனது கனிகளால் கொடைகளால் நம்மை நிரப்புவார். நம்பிக்கை என்பது நம் வாழ்க்கையின் முக்கிய ஒரு அங்கமாகும். அந்த நம்பிக்கையானது நாம் தொடங்கும் செயல் வெற்றியோடு முடியும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஜூதர்கள் இயேசுவை பார்த்து இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நாமும் பொறுமை இழந்து விட்டால் நாம் செய்யும் காரியங்களும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படாத ஒன்றாகிவிடும். நாம் ஆயனில்லா ஆடுகளாக இருந்தால் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்று நம்மையும் யூதர்கள் போல் இயேசு ஒதுக்கி விடுவார். எனவே நம்பிக்கை வைப்போம் நம் ஆண்டவர் பேரிலே. அவரே என்றும் நமக்கு நல்ல வழிகாட்டியாகவும் உற்ற தோழனாகவும் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து என்றென்றும் இறைவனில் வாழ அழைக்கப்படுகின்றோம். காரணம் அவரே நமக்காக நம் பாவங்களுக்காக மட்டுமல்ல, இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மகளுக்காகவும் இறைவன் தன் மகனை உயிர்ப்பலியாக கல்வாரி மலையிலே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆகவே இன்றைய நாளிலே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் ஆசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களை மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கியே. நன்றி 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 வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த உயிர்த்தெழுந்த ஜேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே தொகுப்பாளனி அன்பு சகோதரி திருமதி தாமலர் கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிக உற்சாகமா இருக்கேன். மிக்க நன்றி. நீங்களும் அப்படித்தானே? சரி, நானும் அதை உற்சாகத்தில் நன்றி சகோதரி. அப்படி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் பாமத்தை சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுகநலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களை எடுத்துக்கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வெள்ளிப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ தொழிலக்கம் சவரி 792 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த வேதாகத்திலிருந்து புனித லூக்காளின் விசேஷம் 1 அதிகாரம் இறைவார்த்தைகள் 63 71 முடிய. இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சகரியா எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவர் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். வேற்றுவரை உடனே சகரியாவுடைய வாய் திறக்கப்பட்டு அவருடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினார். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலை நாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக் கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாயிருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. அவருடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று தொடர்ச்சி சவரி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா,
உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல் நான் அதை எடுத்து நிறுத்தினீரே, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. பாலை நிலத்தில் கடந்தேன், தேடு கண்டுபிடித்தீர், பாலை நிலத்தில் கிடந்தேன், தேடி கண்டுபிடித்தீர், கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல மை சுமக்கின்றீர், கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல உம்மை சுமக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இசப்பாக நன்றி சொல்லிக்கொண்டு, தகப்பனே மாக்கமா ராஜா, அவங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய தூதர்கள் பாதுகாப்பாக எடுத்து வைத்திருக்கிறேன் தகப்பனே. அப்படியே தூதர்கள் பாதுகாத்து நன்றி ராஜா. இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக கோடான கோடி கோடி நன்றி ராஜா. ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ராஜா. அதுக்கான அனுபவம் தகப்பனே. மற்றும் ராஜா, நீங்க சொல்லிக்கிறீங்க ராஜா, வேதாமத்துல மாம்சம் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீது உங்களோட ஆவியை ஊட்ட வேண்டும் ராஜா. இன்றைக்கு விட்ட வேண்டி ஜபிக்கிறேன் தகப்பனே. ஒரு ஆத்மா கூட ராஜா அதால நரகத்துக்கு போகப்படாத ராஜா, அது உங்களோட சித்தம் அல்ல ராஜா, உங்களோட சித்தம் அல்ல. எல்லா ஆத்மாக்களையும் வச்சு இங்க பேசுங்க, இங்க பேசுங்க, இங்க பேசு. அதுக்காக நன்றி சோத்திரம் தகப்பனே. அநேக ஆண்டுகளாக ராஜா குழந்தை செல்லவில்லாம அனுதினம் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்ட சகோதரிகளுக்கு கற்பத்தின் கண்ணிகளை ஆசீர்வதிக்க வேண்டி ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன் ராஜா. தொடுங்க ராஜா, கற்பத்தின் கண்ணிகளை தொடுங்க தொடுங்க. அப்படியே நீங்க ஆசீர்வதிப்பதற்காக கோடி கோடி நன்றி ராஜா. மற்றதாக பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டிக்கையும் சகலவற்றையும் தினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி நிமிடமெல்லாம் கூடவே இருந்து அவர்களை அனுமதி பாதுகாப்பா அவரிடம் சொல்லி ஏசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு விட வர. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஜேம்ஸ் அல்சன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே இறையாட்சியும் இறை அருளும் நிறைந்திருக்க எல்லோருக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். திரையிலே இசைந்து சென்ற திரு டேவிட் ஆண்டனி, பாலன் வேலுப்பிள்ளை, அனா நெவிஸ் ஆகியோர், அதாவது திரையிலே இருக்கின்றவர்களோடு இதனை நெறிப்படுத்துகின்ற வாணி மோகனம்மாவுக்கும் இதனை நிகழ்ச்சியின் தொடர்பாளராக இருக்கும் தவமலர் கல்விராஜா அவர்களுக்கும் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். நற்கருணை, இதை பற்றி பல தடவைகள் பேசி இருக்கிறார்கள். இது உண்மையா? சிக்கலானது ஒரு கேள்வி. ஆனால் அதற்கு ஒரு விடையை நாம் காண்போம்.
இத்தாலியிலே 800 ஆண்டுகளுக்கு முன், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 1230 நற்கருணை அற்புதம் நிகழ்ந்தது. ஆனால் இது நற்கருணை அற்புதம் என்பது தொடர்ந்து பல இடங்களிலே நிகழ்ந்திருக்கின்றது. இலங்கையிலும் நிகழ்ந்திருக்கின்றது. ஒரு சபை குருவுக்கு சந்தேகம், திருப்பலி நிறைவேற்றுவதிலே தயக்கம். ஒரு நாள் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு பதிலாக அறைக்குள்ளே ஒதுங்கி இருக்கின்றார் குரு. அந்த நேரத்திலே மக்கள் வந்திருக்கின்றார்கள். பூசை வைக்கிறதுக்கு வாங்கோ என்று சொல்லி அவரை அழைக்கிறார்கள். பூசை பீடத்தில் வந்து அவர் அப்பரசம் ஒப்பு கொடுத்த பின் அதாவது அசையாமல் அப்படியே நின்று விட்டார். பூசை தொடரவில்லை. பூசை தொடரவில்லை என மற்றவர்கள் பார்த்தபோது தட்டில் இருந்த அப்பம் சதையாக மாறியிருந்தது, ரசம் இரத்தமாக மாறியிருந்ததனை கண்டார்கள். அதாவது பலர் கண்டார்கள். இதை பத்திரப்படுத்தி ஆயர் அங்கே அது சம்பந்தமாக ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்த பின் அது வத்திக்கானுக்கு அனுப்பப்பட்டது. 1970 அது 1230 அது உண்மை என அவர்களினாலே உறுதிப்படுத்தப்பட்டது. மீண்டும் 1970 திருத்தந்தையினுடைய உத்தரவோடு இது சம்பந்தமாக ஆய்வு செய்தார்கள். டாக்டர்கள் இருந்தார்கள், ஆய்வாளர்கள் இருந்தார்கள். பொது நிகழ்விலே, அதாவது தனியாக ஆய்வு மேற்கொள்ளப்படவில்லை, பொதுவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் முடிவுகளை வெளிக்கிட திகைத்து போய் நின்றார்கள். அதாவது அவர்கள் பார்த்தது இது மனித இதயத்தின் நடுப்பகுதியிலே உள்ள இரத்தம் என்பது. இது ஏபி குரூப் பாசிட்டிவை சேர்ந்தது. இயேசுவை மூடிய தொகிலிலும் இதே குரூப் இருக்கின்றது. அப்பம் இப்போதுதான் உடலிலிருந்து எடுக்கப்பட்டது போலிருந்தது. இதனுடைய இரத்தம் 5 படிகமாக மாற இருந்தது. ஒவ்வொரு படிகமும் 15 தொடக்கம் 85 கிராம் எடை இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் சேர்த்த பொழுதிலும் கூட 15 தொடக்கம் 85 கிராம் எடை இருந்தது. இவர்கள் ஏற்கனவே நம்பிக்கையை இழந்திருந்தார்கள். ஆனால் இங்கே நம்பிக்கை உறுதிப்படுத்தினார்கள் இந்த செயலினாலே. இவைகள் ஒன்று அல்ல, உலகில் பல இடங்களிலே இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இறைவனை எங்களிலே ஏற்றுக்கொண்டு நாம் இறைபணியாற்றுவோம். இறைபணியாற்றுகிறது என்ற பொழுது மதபணியாற்றுவதற்கு அப்பாலே மறைபணியாற்றுவதற்கு அப்பாலே மனித பணியாற்றுபவர்களாக நாம் மாறுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மன வேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட நான் பிறரை புரிந்து கொள்ளவும் எனக்கு அருள் தாரும். இந்த வேளையிலே இறையாட்சியின் சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே பிறந்த தினம் மற்றும் தங்களுடைய திருமண தினம், மகிழ்வான தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், இன்றைய நாளிலே வயோதிபத்தின் சாலையின் வாசலிலே வந்து நின்று என்னுடைய மகன் என்னை பார்க்க வருவார் என்று ஏங்கி நின்று பார்க்காமலே சென்றவர்கள், இன்றைய தினத்திலே என்னுடைய பிள்ளை என்னோடு பேசும் என்ற நம்பிக்கையை வளர்த்திருந்து பேசாமலே சென்ற ஒவ்வொரு இதயத்திற்கும் ஆறுதலாக இருந்த சக வயோதிப உறவுகள்,
மேலும் இன்றைய நாளிலே யுத்தங்களினாலே பாதிக்கப்பட்டவர்கள், தாய் தந்தையர்களை இழந்தவர்கள், இறைவன் இருக்கின்றானா என்ற ஏக்கத்தோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் அருளும் ஆசியும் நிறைந்திருக்க இந்த தளம் நிறைப்படுத்தும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த தளம் ஆசி பெற வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் ஜேம்ஸ் ஹட்சன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வாணியவர்களுக்கும் வணக்கம், தவமிழர்களுக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே பின்னால் பெருங்குரல் ஒன்று எக்காலம் போல் முழங்கத் தொடங்கி கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பி வை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்ட பொழுது அவரின் காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே, ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏழை நான் என்று அங்கே நின்றேன், எனக்கு நீ வேண்டும் பாவென்று சொன்னான். விலை செய்து நான் வாழ்ந்த போதும், விலை செய்து நான் வாழ்ந்த போதும், நீ தயவு செய்து என்னை ஏற்றுக்கொண்டாய், நீ தயவு செய்து என்னை ஏற்றுக்கொண்டாய். படியேறி வருகின்றேன் தேவா, என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து தியான தேசன் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் தியானடேசன். தமிழர் டீச்சர் அவ தனக்கு புட்ஸ்ஃப்ரோ விட்ட வந்திருக்குன்னு சொன்னார். சரி, மன்னிக்க வேணும். அப்ப ஆனா பாலமுரளியவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய வாரத்தில் காலை பொழுதில் இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று புலம்பல் 3 அதிகாரம் 22-23. ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலை தோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சில சமயங்களில் நாங்கள் மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் மிகவும் தாழ்ந்தவராக எங்களை நினைக்கின்றோம். கடவுள் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு தகுதி அற்றவர் என்று ஒரு காலமும் சொல்லவில்லை. அன்னை மரியாவின் நற்பண்புகளை பற்றி நாங்கள் நிறைய அறிந்திருக்கின்றோம். கடவுள் எங்களோடு இருக்கின்றார். கடவுளின் திருக்காயங்களை பற்றி நாங்கள் எண்ணுகின்றோம், நினைக்கின்றோம், பேசுகின்றோம். ஆனால் அது அந்த காலகட்டத்தில் மட்டும்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்பதை நாங்கள் அடியோடு மறந்து விடுகின்றோம். அவர் சுபங்களை நாங்கள் கேட்பது எங்களுக்கு சில சமயங்களில் சலிப்பாக இருக்கும். அல்லது நாங்கள் கேட்கும் விண்ணப்பம் கடவுளுக்கு போய் சேருகின்றதா, அதற்கு தகுதியுள்ளவர்களா என்று நாங்கள் நினைக்கின்றோம். இயேசு ஒவ்வொருவரையும் நல்லவராகத்தான் நினைக்கின்றார்.
ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரியான நம்பிக்கையோ அவரது வல்லமையோ கொடுப்பதில்லை. எல்லோருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கின்றார். அதற்கு காரணம் நாங்கள் எல்லோரும் ஆண்டவரின் பிள்ளைகள். அவருடைய இரக்கம் என்றென்றும் எங்களுக்கு இருக்கும். அதை நாங்கள் மறந்து சில சமயங்களில் நாங்கள் மற்றவர்களுடன் எங்களை ஒப்பிட்டு பார்க்கின்றோம். மற்றவர்கள் எங்கள் மேல் இரக்கப்படுகின்றார்களா? மற்றவர்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்கின்றோமா? மற்றவர்கள் அப்படி வாழ்கின்றார்கள், அவர்கள் வாழும் போல நாங்கள் வாழ முடியாததால் நாங்கள் கீழ் தள்ளப்பட்டவர்களாக நாங்கள் எங்களை எண்ணுகின்றோம். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எதற்கு மதிப்பு கொடுக்கின்றோம்? ஆடம்பர வாழ்க்கைக்கா, இல்ல விசுவாச வாழ்க்கைக்கா, இல்ல இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கைக்கா என்றால் நிச்சயமாக இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கைக்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆண்டவருள் மேல் வைத்திருந்த அன்பை நாங்கள் உதறி தள்ளுகின்றோம். ஆண்டவர் எங்கள் மேல் வைத்திருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் எங்களை அன்பு செலுத்துவது, ஆண்டவர் எங்களை துன்பத்தில் இருந்து விடுவிப்பது என்பதையெல்லாம் மறந்து நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் சிக்குண்டு அதன் பின்பாடு வந்துதான் நாங்கள் இறைவனுடைய காலில் விழுகின்றோம். எப்பவுமே இறைவன் எங்களை ஒரே மாதிரி நினைக்கின்றார், ஒரே மாதிரி எங்களுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்களும் அதே போல் இயேசுவை நம்மோடு சேர்த்து வைத்திருக்க வேண்டும். தூய ஆவியானவரின் காலம், தூய ஆவியானவரின் வருகை நெருங்கிக் கொண்டு வருகின்றது. நாம் தூய ஆவியானவரின் வல்லமையை பெற்று வாழ இறைவனிடம் வரம் வேண்டி இந்த நாளை தந்த இதுவைக்காக நன்றியை கூறிக்கொண்டு இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து தியான தேசம், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இன்றைய தோப்பாளனின் தோன கல்விராஜன் அவர்களுக்கும், பாமுக தோப்பாளனி வணக்கம், பாமுக தோப்பாளனி கல்வாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமுகர்களுக்கு இது எங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நான் வந்து தியானடை. இன்று கிறிஸ்தவ நற்சிந்தனை எனது ஆக்கம் 957 4ஆம் வாரத்தின் பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நற்சிந்தனை. இயேசு தன்னையே நம்பிக்கை கொள்ளாதவர்களை பார்த்து, நீங்கள் என் மந்தியை சார்ந்தவர்கள் என்கின்றார். இயேசுவில் நம்பிக்கை வைத்து நிலவாழ்வை பெற அவர்களுக்கு அருள் கொடுக்கப்படவில்லை. யோவான் நற்செய்திப்படி கடவுளால் முன்குறித்து வைக்கப்பட்டவர்கள் மட்டுமே இயேசுவில் நம்பிக்கை வைத்து நிலை வாழ்வை பெற முடியும். ஏனெனில் அவர்கள் இயேசுவோடு தங்கள் இணைத்துக் கொள்வார்கள், அவரது வழிகாட்டுதலில் நிலை வாழ்வை பெறுவார்கள். இயேசுவில் நம்பிக்கை கொள்ளாதவர்களுடன் இயேசுவின் வார்த்தைகளும் செயல்களும் எந்த சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துவதில்லை. இயேசு நான் யார் என்பதை வெளிப்படையாக கூறினாலும் அவர்கள் நம்ப போவதில்லை. இயேசுடன் வினா எழுப்பி விடை கேட்பவர்கள் இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள்தான். அவருடைய கேள்வியில் இயேசுவின் தவறுகளை கண்டுகொள்வதற்காக எனவும் கருதலாம். இவ்வாறு செயல்படுவர்கள் இயேசுவின் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்த வாழ்பவர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியாது. ஏனெனில் இயேசுவின் நம்பிக்கையில் கொள்பவர்களை அவருடைய கையில் நின்று யாரும் பறித்து கொள்ள முடியாது. தந்தை கடவுளை அவர்களுக்கு அரணாக இருக்கின்றார். இயேசுவை சார்ந்தவர்கள் தந்தை கடவுளின் பாதுகாப்பில் இருக்கின்றார்கள். இதனை நீ எவருக்கு செய்தாலும் அதனை நீ எனக்கேதான் செய்கின்றாய். எனவே தந்தையின் பேரரசில் உனக்கோரிடம் உண்டு உறுதி இது. தாகத்தை தீர்க்க நீரளித்தாய், சோகத்தை அகற்ற நீ மொழியுரைத்தாய். எனவே தந்தையின் பேரரசில் உனக்கோரிடம் உண்டு உறுதி இது. நன்றி, வணக்கம். தாமத கல்விராஜன் அவர்கள். நன்றி, வணக்கம். தியானதேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். நாம உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1989 என்றும் கூறிக்கொண்டு, இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக
மாநிலத்தோரே ஆண்டவரை போற்றுங்கள் என்கின்றது இன்றைய திருப்பாடல் 87. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவர் கோநோக்கி வாழும் குடி என்னும் குரல் வழியாக உலகிலுள்ள உயிர்களெல்லாம் மலையை நோக்கி வாழ்கின்றன, அதுபோல் குடிகளெல்லாம் அரசனுடைய செங்கோலை நம்பி வாழ்கின்றன என்று பொருள் தருகின்றார் வள்ளுவர். ஒரு நல்ல தலைவர் எப்போதும் விழிப்பாகவும் பயமற்ற தைரியத்துடனும் தம்மை சார்ந்தவர் மேல் பொறுமையான அன்புடனும் இருப்பார். இன்றைய மானுட சமூகம் உண்மையான தலைவர்களை தேடுகின்றது. சாதி மத இனமொழி உணர்வுகளை தூண்டிவிட்டு அதன் அடிப்படையில் தலைவர்களாக வாழ விரும்புபவர்கள் தங்களை காத்துக்கொள்ள பிறர் வாழ்வை தியாகம் செய்ய முற்படுகின்றனர். குடும்பங்களில் ஏற்படும் பல்வேறு சிக்கல்களினால் பெற்றோர் தம் பிள்ளைகளை வழிநடத்த முடியாமல் வேதனை உறுகின்றனர். நாட்டிலும் குடும்பங்களிலும் நல்ல தலைவர்கள் உருவாகினால்தான் எதிர்காலம் சிறப்பாக அமையும். இன்று இயேசு கூறுகின்றார், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா. அவற்றை என் கையிலிருந்து யாரும் பறித்துவிட மாட்டார். அவற்றை எனக்களித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. ஆகவே கடவுள் ஆரம்பித்து வைத்ததை அவரே முழுமையாக்குவார். இறையன்பின் மேன்மை சொல்லும் தரமன்று. இந்த அன்பிற்கான பதிலீடை நம் மனித வாழ்வு. இதை உணர்ந்தால் நாமும் புனிதர்கள்தான். கிறிஸ்துவில் பூரண நம்பிக்கை வைக்கும் போதுதான் நம்முடைய நிலை வாழ்வு உறுதி செய்யப்படுகின்றது. நாம் யாருடைய கையில் இருக்கின்றோம், யாருடைய கையை பிடித்திருக்கின்றோம் என்பதில் தான் நம் வாழ்க்கையில் நல்லவைகளையோ அல்லது கெட்டவைகளையோ கொண்டு வரும். இயேசுவின் கையிலோ அல்லது அவரை போன்றோர் கையிலோ நாம் நம்மை யாரும் பறித்து கொள்ளவோ கவர்ந்து கொள்ளவோ முடியாது. இயேசுவின் கை வலிமையான கை, அதிசயங்கள் செய்யும் கை, தொட்டவை துலங்கும் கை, நோயை குணமாக்கும் கை. உலகில் எல்லா மக்களும் ஆண்டவரின் கை வலிமை உள்ளது என்பதை அறிவர். அந்த நம்பிக்கையில் நாமும் இறை உறவில் என்றும் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டும் வேளையிலே உலக நாட்டின் மக்களுக்காகவும் உலக தலைவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டுவோம். வேற்றுமை காட்டாது ஒற்றுமையில் எல்லோரும் இணைந்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அவர்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தாமலர் கல்விராஜன் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நெவிட்பில்ட்டவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அற்று வஜிதா முகமது அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் அக்கா. வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? ஆம் வஜிதா, நலமா இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள்? நலமாக இருக்கிறேன். உங்களுக்கும் சிந்தனை தந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, எனது சிந்தனையாக இஸ்லாமிய மார்க்கம் கூறும் உணவு முறை, அதை எவ்வாறு சாப்பிட வேண்டும், இப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்க நினைத்துக்கொள்ள. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் எதற்காக ஓடுகின்றார்கள், ஏன் ஓடுகின்றார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னா, நாங்க நல்லா வாழணும் என்று சொன்னா, நாங்க வாழ்றதுக்கு என்ன தேவைப்படுகிறது? உணவு தேவைப்படுகிறது. அந்த உணவு எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுகிறது. அந்த உணவை நாங்க எப்படி ஏன் சாப்பிட இயலுமா என்று பார்த்தோம்னா, அது எங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆன்மீக தூய்மையான ஒரு வழிகாட்டலாக கருதப்படுகிறது. அந்த உணவு எப்படின்னு சொன்னா, ஹலாலான உணவை நீங்க தேடிக்கொள்ளுங்கள், ஹலாலான ஆகுமான உணவை தேடிக்கொள்ளுங்கள் என்று முதல் சொல்லப்படுகின்றது. அது அந்த உணவு சின்ன உணவாக இருந்தாலும் சரி, அது சின்ன உணவு. இப்ப நாங்க ஆடம்பரமாகத்தான் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு சின்ன உணவாக இருந்தாலும் நீங்க ஹலாலான உண்மையை ஆகமானதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை அந்த உணவை நாங்க எடுத்துக்கொண்ட முடிச்சோம்னா, அது நாங்க உண்ணும்போது பசிக்கு முன் உண்ணுதல், நாங்க பசி வாரத்துக்கு முதல் நாங்க எந்த சாப்பாடையும் நாங்க உண்ணுவதற்கு ஆயத்தப்படுத்தக்கூடாது. இப்போ அந்த உணவுல நாங்க முதல் சாப்பாடை நாங்க எடுத்துக்கொண்ட முடிச்சோம்னா, அல்லாஹ்வோட பேரை சொல்லி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. இப்ப சாப்பிட முதல் தண்ணி குடிக்கும் போதும் பிஸ்மில்லா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லணும். விளக்கப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாத்து கொள்கின்றேன், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் என்று சொல்லி அந்த உணவை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்பதற்கு முதல்
சில ஒழுக்க வழக்கங்கள் நாம இப்ப எந்த பக்கம் இருந்து வலது கையால் நாங்க உணவை உண்ணுவதற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அது போல நாங்க தட்டுல இருந்து சேர்ந்து சாப்பிடக்கூடியதாக இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகின்றது. அதிகமாக குடும்பமாக வாழும்போது இப்ப நான் வளர்ந்த காலத்துல பார்த்தேன்னு சொன்னா எனது வீட்டுல சகன் சாப்பாடு தான் கூட இருக்கும். ஒரு நாள் நாங்க தனியா சாப்பிட்டதே இல்ல. பாடசாலைக்கு போற காலையில தான் நாங்க தனியா சாப்பிட்ட பழக்கமாக இருந்திருக்குது. என்னன்னு சொன்னா எனது தந்தையார் வியாபாரத்துக்காக வெளியால போய் விடுவார் காலையில வெள்ளன. சுபவுக்கே போயிடுவார். கால தொழுகையோட அவர் வெளியில போயிடுவார். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா நாங்க பாடசாலைக்கு போற நேரமா இருக்கும். அப்ப அவங்க ஆளுக்கு ஒரு பின்னால நாங்க தின்னுட்டு நாங்க போயிடுவோம். பின்னரம் வந்தோம்னு சொன்னா அந்த நேரம் வரையும் எங்களோட பெற்றோர்கள் எங்களுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். வியாபார தளத்திலிருந்து வந்திருப்பார்கள். எனது உம்மா, பாப்பா, எனது சகோதரர்கள் எல்லோரும் நாங்க அமர்ந்திருந்து ஒன்றாக தட்டிலிருந்து தான் நாங்க சாப்பிட்ட பழக்கமாக இருந்தது. அது நாங்க திருமணம் செய்து போகும் வரையும் அந்த பழக்கம் இருந்தது. எங்களுக்கு உடம்பிறப்புகளாக இருந்து பெரிய தட்டிலிருந்து 2 சகன்ல நாங்க சாப்பிடுவோம். அந்த பழக்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தப்படுகின்றது. தட்டில் அமர்ந்து நாங்க சாப்பிடும் பொழுது அவங்களோட பக்கத்துல இருந்து தான் சாப்பிட வேணும். நடுவுல கைய போட்டு அலைஞ்சி சாப்பிடக்கூடாது. அந்த சாப்பாடை அழகாக பகிர்ந்து சாப்பிட வேணும். இப்ப உதாரணமாக ஒரு முழு கோழி ஒன்று பொரிச்சு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா எனக்கு மட்டும்தான் அந்த கோழி, உனக்கு மட்டும்தான் நாங்க சண்டை பிடிக்க கூடாது. நாங்க எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட வேணும். அங்க அந்த உணவு மூலமாக அந்த பகிர்ந்து உண்ற பழக்கம் அங்கு கற்பிக்கப்படுகின்றது. அதே போல காணாம இருக்கு. கறி சமைச்ச கறி பகலையில சமைச்ச கறி காலையில இந்த இரவைக்கு காணாம இருக்கும். அப்ப 2 மீன் துண்டு தான் எங்களுக்கு வச்சு தந்தாங்கன்னு சொன்னா அந்த மீன் துண்டை நடுவுல எங்களோட அம்மா வச்சிருந்தாங்கன்னா நாங்க விட்டு கொடுத்து பகிர்ந்து சாப்பிட்டு பகலாக வேணும். அதையும் அதுல சொல்லப்படுகிறது. அதே போல நாங்க அந்த சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிடக்கூடாது. வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது அந்த சாப்பாடை. மூன்று பிரிவாக பிரிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. முதல் நீங்க வேணும் என்று சொன்னா ஒரு கப் தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட சொல்லுவா. தண்ணி கொண்டு வச்சிருப்பாங்க, தேத்தனியும் வச்சிருப்பாரு எங்களோட வீட்டுல. சாப்பிடும் முதல் தண்ணியை நாங்க குடிச்சிட்டு சாப்பிடுவோம். 2ஆம் பகுதி எங்களோட வாப்பா சொல்லுவது சாப்பிடக்குள்ள வயிறு ஃபுல்லா சாப்பிடாம நல்லா சாப்பிடுங்க, சத்தான சாப்பாடை சாப்பிடுங்க, ஆனா வயிறு ஃபுல்லா தொண்டை குழி வரையும் சாப்பிடாதங்க என்று சொல்லுவாரு. வேற இடத்துல எங்கட உம்மட்ட போய் பார்த்தோம்டா சொன்னா தண்ணிய குடிக்காத பிள்ளை, தண்ணிய குடிச்சிடாத, சாப்பிட மாட்டேன், முதல் சாப்பிடுன்னு சொல்ல. அங்க சாப்பிட்டுட்டு போனோம்டா அவட தேத்தனிய குடிச்சோம்டா நாங்க ஒரு பாயில படுத்து நாங்க குரட்டை விட்டு படுக்கத்தான் வேணும். வாப்பா சொல்ற முறையில, இஸ்லாமிய மார்க்கம் சொல்ற முறையில நாங்க பார்த்தோம்னு சொன்னா சாப்பிட்டு முடிஞ்சவனே உடம்புக்கு ஒரு சக்தி வாரமா இருக்கு. 3ஆ புரிச்சு சாப்பிட்டா உடம்பி வேலை செய்யக்கூடியமா இருக்கும். அது போல அளவாக சாப்பிட வேணும். அடுத்தது இன்னொன்று சொல்லப்படுகிறது, குறை கூடக்கூடாது சாப்பாட்டுல. உங்களுக்கு பிடிக்கலையா அத பைய ஒதுக்கி வச்சுட்டு பேசாம தட்டுல வச்சிருந்தாலும் நீங்க பேசாம இருங்க. குறை கூடக்கூடாது. இந்த கறி எனக்கு பிடிக்கல, பாவக்காய் கசக்குது, எனக்கு பிரியாணி தான் வேணும், எனக்கு கோழி சிக்கன் தான் வேணும், அது வேணும் இது வேணும்னு நாங்க கேட்கக்கூடாது. இருக்கிறத நாங்க சாப்பிட வேணும். அதே போல மத்த இடத்துல நாங்க போனாலும் அந்த சாப்பாட்டு முகஞ்சொலிக்க கூடாது. சில ஆக்களை நான் பார்த்திருக்கிறேன். உணவு கொடுத்த உடனே இதை தின்றாங்களா, இதை சாப்பிடுறாங்களா என்று சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சாப்பாடுல நாங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க அழகான முறையில அந்த சாப்பாடை எனக்கு போதும், இதை வைக்காதங்க, இல்ல நான் பிறகு சாப்பிடுறேன், இல்ல இது நான் சாப்பிட்டு பாக்குறேன், அப்படி அழகான வார்த்தையில சொல்லணும். முகத்துல அடித்த மாதிரி நாங்க சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா விருந்தினர் எல்லாம் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பாங்க. எந்த நேரமும் குசினிலே நின்று கொண்டிருப்பாங்க நாங்க போற டைம்ல. அப்ப அந்த சாப்பாட்டுக்கு நாங்க பலிக்கிறோம். இறைவன் அந்த சாப்பாட்டுக்காகத்தான் நாங்க இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை எடுப்பதே எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அதை எங்களுக்கு ஒருவர் கூப்பிட்டு சமைச்சு தாரார் என்று சொன்னா அதை விட நாங்க கொடுத்து வைத்தவர்களாக இருக்கிறோம். அவர்கள் தாரத்துக்கு நாங்க முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வாரோம்னு சொன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்டா இந்த மனுஷிய கூப்பிட்டோம் வீட்டுக்கு இந்த மாதிரி நாங்க போயிடும், அப்படியெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது. அது நம்மளோட பெற்றோர்களும் தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை தந்து எங்களுக்கு சமைச்சு தாராங்க. இறைவன் தாரான், அவருக்கு முதலாவது நன்றியை சொல்லுகின்றோம். 2வது எங்களோட பெற்றோர்கள் செய்து தாரார்கள், அதற்கு நாங்கள் நன்றி சொல்லணும். விரும்பாவிட்டால் சாப்பாட்டுக்கு குறைகிறார்கள். அடுத்தது நாங்க அந்த சாப்பாட்டுல வீண் விரயம் செய்யக்கூடாது. நாங்க அதிகமாக நாங்க திருமண வீடுகள்ல போனோம்டா, பிறந்த நாள்ல போனோம்டா 2 வயசு குழந்தைய ஒரு தாய் கூட்டி கொண்டு வருவா.
அப்ப நாங்க இந்த செல்ஃப் சர்வீஸ் எடுக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா அள்ளிக்கொண்டே போய் மேசையில் வைப்பா. முட்டை 2 இருக்கும், கோழிக்கால் பெருசா படுத்திருக்கும், பிள்ளைக்கு மேல பெருசு, பிள்ளைய விட உயரமா இருக்கும் கோழிக்கால். அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு அந்த பிள்ளை தின்னாது. 2 சட்டையும் உம்மா இழுத்து கொண்டு வருவார். இடது கையாலையும் வலது கையாலையும் தூக்கி கொண்டு வச்சிருப்பா. ஏன் ஒரு சட்டை கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கு நாம தீத்தலாம். அந்த சோறை மிச்சம் மறைக்கிற தீட்டை கட்டி கொண்டு போங்க. ஏன் கொட்டுறீங்க குப்பையில, குப்பை வாளியில? இந்த உணவுக்காக எத்தனை மக்கள் வீதி ஓரங்கள்ல புறக்கி தின்றதுக்கு இருக்கிறாங்க. அது அல்லாஹ் தந்த கொடை எங்களுக்கு. ஒரு உணவு பருக்கைக்காக எவ்வளவு நாம வேதனைப்பட்டு அதை உடைத்து கொண்டிருக்கிறோம். நாங்க எங்களுக்கு அளவான எல்லா கறியால எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்க அள்ளி போட்டு சாப்பிட விருப்பம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து எங்களுக்கு தெரியும், எங்களோட மனக்கண்முன் தெரியும், இதுதான் எந்த வயிற்றுக்கு கொள்வனவாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு முதல்ல வரணும். அது திருப்தி, மன ரீதியான ஒரு திருப்தி. போதுமென்ற மனமே செய்யும் மருந்துன்னு சொல்வார்கள். அதுபோல நாங்க திருப்தி அடைஞ்ச அந்த உணவை கொண்டுட்டு வந்து கொஞ்சமா எடுத்துட்டு வந்து நாம சாப்பிட்டுட்டு அதை மிச்சத்தை வச்சுட்டு வந்து அவங்க உறவினர்களுக்கு கொடுப்பாங்க. இல்ல நாங்க போகக்குள்ள எங்களுக்கு கட்டி தருவாங்க, இல்ல அதை பறவைகளுக்கு போடுவாங்க. ஏதாவது நாங்க குப்பையில எல்லாம் கொட்டுறோம், குப்பை பேக்கில் எல்லாம் கொட்டுறோம். அந்த உணவுக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். வீண் விரயம் செய்யாதவர்கள் என்று வலியுறுத்துகின்றது. அதே போல மற்றவர்களுக்கு நாங்க வெங்காய வெள்ளைப்பூடி சாப்பிடு போது நாம வாயை கொப்பளிக்காம வெளியால போறது, பக்கத்துல இருந்து கதைக்கிறது, அதைகளையும் தவித்துக் கொள்ளும்படி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அதிகமாக சொல்லப்படுகிறது, பள்ளி வாசலில் இல்லையில் கூட்டு தொழுகையில் நீங்க தொழுகையின் போது நீங்கள் வெங்காயம் வெள்ளைப்பூடுகளை சாப்பிட்டால் உங்கள் பற்களை 1க்கு 2 தடவை சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் அந்த தொழுகையோடு கலந்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துகிறது. ஏனென்று சொன்னால் மற்றவர்களுக்கு நாங்கள் சாப்பிட்ட உணவுகள் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதையும் இந்த உணவு பழக்கத்தில் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு கற்றுத் தருகின்றது. அதை பெற்றோர்களான நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் பொது இடங்கள்ல நடந்து கொள்வதை வைத்து இதை நாங்கள் வெளிக்கொண்டு போகலாம் என்று கூறிக்கொண்டு இன்னொரு சிந்தனையோடு இணைந்து கொள்கிறேன். நன்றி அக்கா, உங்களுக்கும் வாணிமோகனுக்கும் நமது நன்றி. நன்றி வணக்கம் பஜ்ரா. நன்றி வணக்கம் பஜ்ரா முகமது அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் அண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ஜேம்ஸ் அல்சன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், ஜெயா நடேசன் அவர்கள், அனா பாலமுரளி அவர்கள், நேரிஸ் அவர்கள், அத்துடன் பஜ்ரா முகமது அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். நன்றி வணக்கம். மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நரவுக்கு வருகின்றது மத சிந்தனை நேரம் தொகுப்படுத்தாமல் அக்கா. இணைந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.